பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம். புகாரி எனும் நூலிலிருந்து மழை வேண்டுதல் பற்றி இன்றைய தொகுப்பு. பஞ்சம் ஏற்படும் பொழுது மழைக்காக பிரார்த்திக்குமாறு மக்கள் இமாமிடம் முறையிடுவது. இதை பற்றி அப்துல்லாஹ் இப்னு தீனார் அவர்கள் அறிவிக்கிறார்கள். இவர் வெண்மை நிறத்தவர், இவரால் மழை வேண்டப்படும். இவர் அனாதைகளுக்கு புகலிடமாகவும் விதவைகளுக்கு காவலராகவும் திகழ்கிறார் என்று அபுதாலிப் பாடிய கவிதையை இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எடுத்தாள்பவராக இருந்தனர். மேலும் இதை பற்றி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டி பிரார்த்தித்த போது அவர்களின் முகத்தை நான் பார்த்து கொண்டிருந்தேன். அவர்கள் கீழே இறங்குவதற்குள் ஒவ்வொரு கூரையிலிருந்தும் தண்ணீர் வழிந்தோடியது. இவர் வெண்மை நிறத்தவர், இவரால் மழை வேண்டப்படும். இவர் அனாதைகளுக்கு புகலிடமாகவும் விதவைகளுக்கு காவலராகவும் திகழ்கிறார் என்று அபுதாலிபின் கவிதையை அப்பொழுது நான் நினைத்து கொள்வேன். மேலும் இதை பற்றி அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், மக்களுக்கு பஞ்சம் ஏற்படும் போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மற்றும் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மூலம் அல்லாஹ்விடம் மழை வேண்டுபவர்களாக இருந்தனர். இறைவா, நாங்கள் எங்கள் நபியை உன்னிடம் பிரார்த்திக்க கூறுவோம். நீ எங்களுக்கு மழை வழங்கினாய். இப்பொழுது எங்கள் நபியின் தந்தையின் உடன் பிறந்தாரை உன்னிடம் பிரார்த்திக்க கோருகிறோம். எங்களுக்கு மழை வழங்குவாயாக என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ் மழையையும் பொழிய செய்வான். மேலும் மழை வேண்டும்போது மேலாடையை மாற்றி போட்டுக்கொள்வது. அப்துல்லாஹ் இப்னு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டும்போது தம் மேலாடையை மாற்றி போட்டார்கள் என்றும், மேலும் இதை பற்றி அவர்கள் கூறுகிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திடலுக்கு சென்று மழை வேண்டினார்கள். அப்பொழுது கிபுலாவை நோக்கியவர்களாக தம் மேலடையை மாற்றி போட்டுக்கொண்டு 2 ரக்காத்துகளை தொழுதார்கள். மேலும் இறைவனின் கட்டளைகளை புறக்கணிக்கப்படும் போது அல்லாஹ் பஞ்சத்தால் மக்களை தண்டித்தல். ஜும்மா நடைபெறும் பள்ளிவாயிலில் மழை வேண்டுதல் பற்றி அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், ஜும்மா நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது மிம்பர் திசையில் உள்ள வாசல் வழியாக ஒருவர் வந்தார். நின்றவாறே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, இறை தூதர் அவர்களே, கால்நடைகள் அழிந்து விட்டன, பாதைகள் துண்டிக்கப்பட்டு விட்டன. எனவே எங்களுக்கு மழை பொழிய செய்யுமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் கைகளை உயர்த்தி, இறைவா எங்களுக்கு மழை பொழிய செய்வாயாக, இறைவா எங்களுக்கு மழை பொழிய செய்வாயாக, இறைவா எங்களுக்கு மழை பொழிய செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ்வின் மீது ஆணையாக வானத்தில் திரண்ட மேகத்தையோ பிரிந்து கிடக்கும் மேகங்களையோ மழைக்குரிய எந்த அறிகுறியோ நாங்கள் காணவில்லை. எங்களுக்கு, அதாவது மதீனாவுக்கு சல்க் என்னும் மலைக்கும் இடையே எந்த வீடும் கட்டிடமும் இருக்கவில்லை. வெட்ட வெளியாக இருந்தது. அப்போது அம்மலையின் பின்புறம் இருந்து கேடயம் போன்று ஒரு மேகம் தோன்றி வானத்தின் மையப்பகுதிக்கு வந்து சிதறி மழை பொழிந்தது. அல்லாஹ்வின் மீது ஆணையாக 6 நாட்கள் சூரியனை நான்கு பார்க்கவில்லை. அடுத்த ஜிம்மாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று உரை நிகழ்த்தும் போது ஒருவர் அதே வாசல் வழியாக வந்தார். அவர் நின்றவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி, இறை தூதர் அவர்களே, செல்வங்கள் அழிந்துவிட்டன, பாதைகள் துண்டிக்கப்பட்டு விட்டன, எனவே மழையை நிறுத்துமாறு அல்லாஹ்விடம் பிரார்த்தியுங்கள் என்றார். உடன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கைகளை உயர்த்தி, இறைவா எங்கள் சுற்றுப்புறங்களின் இம்மலையை பொழிய செய்வாயாக, எங்களுக்கு பாதகமாக இதை நீ ஆக்கிவிடாதே. இறைவா, மணற்குன்றுகள், மலைகள், ஓடைகள், விளைநிலங்கள் ஆகியவற்றின் மீது இம்மலையை பொழிய செய்வாயாக என்று பிரார்த்தித்தார்கள். உடனே மழை நின்றது. நாங்கள் வெயிலில் நடந்து சென்றோம். இரண்டாவதாக வந்த மனிதர் முதலில் வந்தவர் தாமா என்று அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடம் கேட்டேன். அதற்கு அவர்கள் தெரியாது என்றார் என்று சாஃபிக் அவர்கள் கூறினார்கள்.
அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.